தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை தொற்ற வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். திடீர்னு ராகுல் காந்தி அவர்களுடைய வருகையின் மூலமா தமிழ்நாடு அரசியல் களத்தில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு தொற்று இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான பயணம், இது உடல்நலம் விசாரிப்பதற்கான நல்லெண்ண பயணம் அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி அரசியல் இதில் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியுமா? காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திஜி அவர்கள் இங்கே வந்தது, அவரும் காங்கிரஸினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அது. அந்த அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சி ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் யாருக்குமே தகவல் சொல்லலை. எந்த கட்சியினுடைய எந்த தலைவர்களும் விமான நிலையத்துக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ வரவேணான்ட்டாங்க. தலைவருங்கிற மாநில தலைவருங்கிற முறையில் என்னை மட்டும் மருத்துவமனைக்கு வர சொன்னாப்புல. என்னை மட்டும் நான் மருத்துவமனைக்கு போய் அவரை ரிசீவ் பண்ணி வரவேற்று அங்கே பார்த்துட்டு நான் கூட போய் அவரை அனுப்பிட்டு வந்துட்டேன். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இல்லாமல் முற்றிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக அவர் வந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்த பிறகு பத்திரிகைகளில், ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில் இது பல்வேறு கோணங்களில் அது அலசி ஆராயப்படுகிறது. இது அந்த கட்சிகள் சார்பில் கருத்தை சொன்னாலும் சரி, பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ அவர் கருத்தை சொல்கிறது அவர்களுடைய உரிமை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இதில் எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. அரசியல் நோக்கத்திற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வரவும் இல்லை. அதிமுகவும் காங்கிரஸும் ஒரு நல்ல உறவில் இல்லை. ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்கு நரேந்திர மோடி ஆளான நேரத்தில் அவரோடு நட்பு பாராட்டினார். ஆனால் காங்கிரஸோடு ஒரு கடும் விமர்சனத்தை அதிமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது. இந்த நிலையில் திடீரென்று உடல்நலம் விசாரிக்க வருவதுன்றது தன்னியல்பாக அவங்களே வந்தாங்க அப்படின்றத நம்பும்படியாக இருக்கா, இல்லை வேற ஏதேனும் அரசியல் சமிக்ஞை அதிமுக தரப்புலேருந்து உங்களுக்கு வந்துச்சா? அதிமுக சைட்லேருந்து வாங்கன்னு அழைச்சிலாம் வரல, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவங்க அதை ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி அதுக்கு என்ன உள்நோக்கம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதிமுக காங்கிரஸ் உறவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது அதிமுக உதயமான காலத்தில் இருந்தே, இன்னும் சொல்லப்போனால் 72, அதுக்கு முன்னாடி முதல் நடைபெற்ற 77 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு 84, ஈவன் இப்போ இருக்கிற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் 91 அப்போ அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே காங்கிரஸ் தான் காரணம். இப்போ காங்கிரஸ் அதுக்கு முன்னால் 89 நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது போட்டி போட்டு 26 இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ மூப்பரார் தலைமையில் தனியாக காங்கிரஸ் போட்டு அவங்க 26 வந்தாங்க. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். ஸோ 2 வருஷத்தில் 91 அந்த ஆட்சி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த தேர்தல் நடந்தபோது 91 காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஏற்பட்டது. அந்த தேர்தலில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் அநியாயமாக தமிழ்நாட்டிலே கொல்லப்பட்டார். ஸோ அந்த சிம்பதி, அந்த அனுதாப அலையும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்போ முதல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கும் செல்வி ஜெயலலிதா அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கும் காங்கிரஸ் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை அப்போ காரணமாக அமைந்தது. ஸோ அதை தொடர்ச்சியாக அதற்கு பின்னாலே எந்த கூட்டணியும் இந்தியாவில் எந்த கட்சிகளோடவும் நிலையானது கிடையாது. கூட்டணிகள் அந்தந்த தேர்தல் வரும்போது அப்போது இருக்கிற அகில இந்திய சூழ்நிலை, நாடாளுமன்றம்னா சட்டமன்றம்னா அப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, இதில் வச்சு கூட்டணிகள் மாறி மாறி வந்திருக்கின்றன. எனவே அதற்கும் இப்போது ராகுல் காந்தி வந்ததுக்கும் முடிச்சு போட வேண்டியதே இல்லை. எதிர்காலத்தில் நீங்கள் இந்த விசிட் அமைச்சும் ராகுல் காந்தி அவர்கள் வந்த அந்த வருகையை மட்டும் அதுவும் உடல்நலம் கேட்பதற்காக, விசாரிப்பதற்காக, வாழ்த்துவதற்காக வந்த இதை மட்டும் வைத்துக்கொண்டு கூட்டணி விடும். கூட்டணி இப்போ ஒன்றும் தேர்தலும் கிடையாது தமிழ்நாட்டில். பாராளுமன்றம் வச்சா கூட இன்னும் 3 வருஷம் இருக்குது. இப்போ அதை பற்றி கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசரமோ அவசியமோ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து 2-3 கேள்விகள் அடுக்கடுக்காக வருது. ஒன்று, அதிமுக காங்கிரஸ் நீண்டகால உறவில் இருந்திருக்காங்க. 91 அவங்க ஆட்சி பிடிப்பதற்கு காங்கிரஸ் காரணம், 96 வரையிலும் கூட்டணி. இந்த ஒரு நீண்டகால அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், கடந்த காலம் கசப்பானதாக இருந்தால் அது அப்படியே முடியட்டும், புதிதாக இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை அதில் சொல்லாமல் நிற்கிது. ஆமாம், இன்னொன்று சொல்கிறேன், அதோடு சேர்த்துன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது காங்கிரஸுடைய கலாச்சாரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எம்ஜிஆர் உடல்நல செல்லாமல் இருக்கும்போது அப்போது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இதே மருத்துவமனையில் அப்போல்லாம் பார்த்துட்டு போனாங்க.
அதுக்கு பிறகு இப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அப்போ முதலமைச்சர் கிடையாது, கூட்டணி கூட கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனையில் அங்கே வந்து மருத்துவமனையில் இருந்தபோது அப்போது வந்து ராஜீவ்காந்தி வந்து பார்த்துட்டு போனார். இது நேரு குடும்பத்தினுடைய பண்பாடு, காங்கிரஸுடைய பண்பாடு. உடல்நிலை சரியில்லாதவங்கள பார்க்க வர்றது, இதோடு அது நிறுத்திக்கணுமே தவிர அதற்கு பின்னாலே அது வந்து தேர்தல் கூட்டணியாக வருமா வராதா எல்லாம் 3 வருஷம் தேர்தலுக்கு முன்னால் அதற்காக தான் வந்தார் அவர் என்றெல்லாம் சொல்லுவது. அரசியல்வாதிகள் எது வேணாலும் சொல்லலாம், ஊடகங்கள் எது வேணாலும் கேஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட பியூர்லி பர்சனல் விசிட். அது இந்திரா காந்தி எம்ஜிஆர் உடல்நலம் குன்றின காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் வந்தப்ப 2 கட்சிக்கும் நல்லுறவு இருந்துச்சு. இல்லாமல் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தி வந்து பார்த்தது ஒரு நட்புறவு நல்லுறவு இருந்த காலத்தில். இல்ல அது அப்ப கூட்டணி, அது அப்ப கூட்டணி கிடையாது. கூட்டணி நல்லுறவுன்றது நட்பு தொடர்ந்து அதே இருந்தது. மாதிரி ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் ஜெயலலிதா அவர்களோடு 2 மணித்துளிகள் அவர் நின்று பேசியிருப்பாரா அப்படின்றது கூட சந்தேகம். அவர்கள் இதற்கு முன்னால் சந்திச்சிட்டாங்களா அப்படி அவசியம் இல்லையே. ஒரு தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அமித்ஷாவுக்கும் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சருக்கும் என்ன தொடர்பு, என்ன நெருக்கம், என்ன நட்பு இருந்தது? ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ அவர் பார்க்க வர்றாரு, தெரியாதவர் ஏன் பார்க்க வர்றாருன்னு கேட்க முடியுமா? சரி, அரசியல் நாகரிகம் அப்படின்றது ஒரு மரியாதை நிமித்தமானது, அதோட சரி அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு மேல் இதற்கு பொருள் தேட வேண்டியதில்லைன்றீங்க. அவசியம் இல்லை. ஆனால் அது அப்போலோவிலிருந்து உங்கள் கார் ஆளுநர் மாளிகை வரையிலும் போகிறது. ஆளுநர் மாளிகைக்கு போய் அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய கருத்தை அதிகாரபூர்வமாக இடைக்கால முதல்வர் தேவையில்லை அப்படின்னு அதிமுக சொல்றதற்கு முன்னதாகவே நீங்க சொல்றீங்க, வைகோ சொல்றாரு, தாப்பா சொல்றாரு. ஆளுநர் மாளிகைக்கு யார் கார் போனது? ராகுல் காந்தி போகலையா? நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் நான் போய் பார்த்தேன். எனக்கு அது காரணம் வந்து தமிழக ஆளுநர் வந்து எனக்கு நண்பர். அவர் நானும் அவரும் ஒரே அமைச்சரவை சகாக்களாக இருந்தோம், அமைச்சர்களாக இருந்தோம். 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் நட்பு ரீதியாக பார்த்தேன், ஒரு மரியாதைக்காக பார்த்தேன். இல்லை, வெளியில் வந்து நீங்கள் சொன்னது ஒரு அரசியல் கருத்து, மரியாதை நிமித்தம் பார்த்தது, நட்பு ரீதியாக பார்த்தது உண்மை என்றாலும் வெளியில் வந்து நீங்கள் சொன்னது ஒரு அரசியல் கருத்து. அரசியல் கருத்து வந்து ஒரு முதலமைச்சர் உடல்நலம் குன்றி இருக்கிற நேரத்தில் இடைக்கால முதல்வர் அல்லது இடைக்கால ஏற்பாடு தேவை அப்படின்னு திமுகவும் விஜயகாந்தும் திருமாவளவன் போன்ற தலைவர்களும் கோரி வரக்கூடிய நிலையில் நீங்க டிஃபர் ஆகுறீங்க. ஆமா, முதல் நாளும் டிஃபர் ஆகுறீங்க, அடுத்து இல்லை. அது நான் தொடர்ச்சியாக ஆளுநரை பார்த்துட்டு வந்த பிறகு இல்லை, நான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இருந்தே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட உடனே வந்தது உடனே ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும், உடனே வீடியோவில் எடுத்து காமிக்கணும், இதெல்லாம் கருத்துக்கள் வந்தது. நான் அப்போவே அது மறுத்தேன். அவங்க ஒரு பெண்ணு சிகிச்சை பெற்று வர்றாங்க, இந்த சூழ்நிலையில் போய் ஃபோட்டோ எடுத்து காமிங்க அல்லது வீடியோவில் காமிங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு அவசியம் இல்லாதது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த கருத்தை நான் சொன்னேன். நீங்கள் மு.க. ஸ்டாலின், திமுக பொருளாளர், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இடைக்கால முதல்வர் தேவை அப்படின்னா தேவையில்லை அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, 2 பேரும் ஒரே கருத்து தான் சொல்லணும்னு என்ன இல்லை. அவரு அது திமுகவின் சார்பில் அல்லது அவருடைய சொந்த சார்பில் அவர் காங்கிரஸ் சார்பிலையோ ஏன் சொந்த சார்பிலையோ நான் ஒரு கருத்தை சொல்றேன். எல்லா கருத்துக்களும் ஒரே மாதிரி ஒருத்தர் சொன்னதை தான் திருப்பி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை. கருத்து மாறுபாடுகளோட கூட்டணியில் தொடரலாம் ஒரு அரசியல் புரிதல். இது கருத்து மாறுபாடு ஒரு பொது பிரச்சனை, மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பொது பிரச்சனை. வெளியே ஒரு போராட்டம் அவங்க நடத்துறாங்க, ஆதரிக்கிறோம். இப்போ நாங்கள் நடத்துகிறோம், அவங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறோம். தஞ்சாவூரில் திரு ஸ்டாலின் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரத்துக்கு நான் காங்கிரஸ் சார்பில் ஆதரவு கொடுத்தோம். அங்கே போய் காங்கிரஸ் தோழர்களை கலந்துக்கிற சொன்னேன், அவருக்கு சால்வை போட சொன்னோம். மாவட்ட தலைவரெலாம் போய் பார்த்தாங்க. நான் 15ஆம் நான் உண்ணாவிரதம் இருக்கேன், அவங்க வரலாம். இப்போ இன்னொன்று சொல்லியிருக்கேன், அனைத்து கட்சியை கூட்டலை ஆளுங்கட்சி, இப்போ நான் கூட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் அப்படி அழைத்தால் காங்கிரஸ் அதில் பங்கேற்கும், டெல்லிக்கு போனால் காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி விஷயங்களில் கருத்து வேறுபட்டு இருந்துச்சுன்னா என்னங்க இப்படி 2 பேரும் டிஃபர் ஆகிறீங்களா 2 கட்சின்னு கேட்கலாம். இது உடல்நலம் சம்பந்தமானது. முதலமைச்சருடைய உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனையில் ஒரே அபிப்பிராயங்களை சொல்லணும், இல்லை ஒரே மருந்து கொடுக்கணும்னு சொல்லணும், ஒரே டாக்டர் பார்க்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் அவசியமா? ஒரே மருந்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்களும் டாக்டர் இல்ல, அதே மாதிரி தான் யாருக்கும் உரிமை இல்லை, அதே மாதிரி பொருளும் இல்லை. இடைக்கால முதல்வர் தேவையில்லை அப்படின்ற உங்க கருத்தும், இந்த கூட்டணி என்பது உள்ளாட்சி தேர்தலுக்கு தான், ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றி பேசுவதற்கானது அல்ல அப்படின்னு நீங்க சொல்ற காட்டமான கருத்தையும் திமுக எப்படி புரிஞ்சுக்கும்? இது அரசியல் ரீதியா நீங்க சொல்ற கருத்து முரண்படுவதற்கு, ஒரே கூட்டணியில் இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம். முரண்படுறது எதில் முரண்படுறாங்க? சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற போது இடைக்கால முதலமைச்சர் இன்னொரு கட்சி தேவையில்லை அவசியம் இல்லைன்னு சொல்றது முரண்பாடு இல்லையா? தவறு, அதுல ஒன்றும் தவறே கிடையாது. தவறு சரின்றது முரண்பாடு இல்ல, டிஃபரெண்ட் வியூஸ், அவ்வளவுதான்.
இல்ல அந்த என்ன முரண்பாடு? இல்ல இந்த ரெண்டு கருத்து அது. இந்த டிஃபரிங் வியூ பாயிண்ட்ஸ் அதுல தப்பே கிடையாது. ஜனநாயக நாட்டுல அந்த உரிமை வந்து அவருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அது என்ன தப்பு இருக்கு? ஒரு தேசிய கட்சியின் தலைவர்ன்ற முறையில பரந்த பார்வையோட நீங்க சொல்றீங்க. அது இப்படி தேசிய கட்சியோ மாநில கட்சியோ அவங்க இப்ப நான் சொல்றது எத்தனை மாநில கட்சியோ வலியுறுத்துறாங்களே. சரி, திமுக இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? சரி, அது அவங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. அப்படி எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் கலைஞர் சார்பிலையோ திமுக சார்பில் அல்லது அவருடைய பொருளாளரோ அல்லது பொதுச் செயலாளரோ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது அவங்க பத்திரிகை முரசொலியிலையோ இல்லை அங்கே இருக்கிற முன்னணி தலைவர்கள் யாருமோ நான் சொன்னதை விமர்சிச்சோ அது தவறுன்னு சொல்லியோ அவர்கள் யாரும் சொல்லலையே. அதே மாதிரி அவங்க சொன்னது தவறுன்னு நானும் சொல்லலையே. அவங்க கருத்தை அவர் சொல்லியிருக்காரு, என் கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். தவறுன்னு சொல்லலனாலும் ஒரு விரிசல் தெரிகிறது, விரிசல் இல்லைனாலும் அதற்கான உராய்வு தெரியுது. விரிசல் எங்க தெரியுது? நீங்க பூத கண்ணாடி வச்சு ஏன் தேடுறீங்க? நீங்க அவங்களுக்கு அவங்க கொடுக்கிற சவுண்ட் பைட்ஸ், அவங்க கொடுக்கிற சவுண்ட் பைட்ஸ் வச்சு இருக்கிற டிஃபரன்ஸ், அது டிஃபரன்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்கல்ல. இப்ப திருநாவுக்கரசு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலையே. அவர் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லலையே. அப்புறம் நீங்க ஏன் பூத கண்ணாடி வச்சு தேடுறீங்க? விரிசல் இருக்கா, உரசல் இருக்கா? இல்ல, இது அவசியமே கிடையாது. காது கேட்கிற திறன் இருந்தாலே முரண்பட்ட பார்வை இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். அவங்க பார்வையை பொறுத்தது, அவங்களுடைய பார்வையை பொறுத்தது, அவங்களுடைய குணங்களை பொறுத்தது, அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்களோ அது அவர் உரிமைன்னு. நீங்க அது மாதிரி கேட்கறது இல்லையோ, நீங்க அது மாதிரி பார்க்கறது இல்லையோ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. காங்கிரஸ் திமுகல இருந்து ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? தள்ளி போய் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு இதே நிலைப்பாட்டை இதற்கு முன்னால் இருந்த தலைவர் திரு EVK இளங்கோவன் இருந்திருந்தால் இதே நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்ல, அது நீங்க அவர் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு அவர் தான் சொல்லியிருக்க முடியும். அதை எப்படி நீங்க கெஸ் பண்றீங்க? நான் சொன்னதே சொல்லியிருக்கலாம், மாற்றியும் சொல்லியிருக்கலாம். அது யூகம். அவர் இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார், என்ன சொல்ல? சரி, அப்படியே இருந்தா கூட அவர் சொன்னது முன்னாடி இருந்த தலைவர் சொன்னதை தான் இன்னாள் இருக்க தலைவர்னு சொல்லணும்னு சட்டமா இருக்கு? எந்த சட்டமும் இல்லை, அப்புறம் எந்த நியதியும் இல்லை, மரபும் இல்லை, அவசியமும் இல்லை. அப்புறம் அதையே கம்பேர் பண்றீங்க? அவருடைய ஸ்டைலில் அவர் ஃபங்க்ஷன் பண்ணாரு. அவர் சரி தவறுன்னு சொன்னது நினைச்சதா அவர் சொன்னாரு. எனக்கு எது சரி தவறுன்னு படுதோ நான் இன்னாள் தலைவர் நான் சொல்றேன். இல்ல, ஒரு அக்ரெஷன் தெரியுது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் நீங்கள் பேசுகிற பேச்சில் அதை மிடுக்குன்னு சொல்லலாம், ஒரு அக்ரெஷன் சொல்லலாம், ஒரு புது ஆவேசம்னு சொல்லலாம். இந்த ஆவேசத்துக்கு உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பு காரணமா, இல்ல உத்தரப்பிரதேச தேர்தல் கணக்கு காரணமா? இதில் ஆவேசமே இல்லை. நான் சும்மா ஆசுவாசமாக சொல்கிறேன். ரொம்ப அமைதியாக யோசித்து தான் கருத்துக்களை சொல்கிறேன். இதில் ஆவேசப்படுறது ஜெயலலிதாவுடைய உடல்நிலையில் ஆவேசப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆத்திரப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும் அந்த அரசாங்கம் அல்லது அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிற போது நான் இன்னொரு வெளி கட்சியாக இருந்து ஒரு கட்சி தலைவராக இருந்து இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் அவ்வளோ அவசரம் காட்ட வேண்டியதில்லை நான் நினைக்கிறதுனால என்னுடைய கருத்தை சொன்னேன். அதனால் இதுக்கும் திமுக தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, நட்புன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் பார்லிமெண்ட் டயத்தில் திமுக தனியார் நின்றது, நாங்கள் தனியார் நின்னோம். போன 5 ஆண்டுக்கு முன்னால் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனியார் நின்னது, நாங்கள் தனியார் நின்னோம். சட்டசபை தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து நின்னோம். ஸோ எல்லா தேர்தல்களையும் வரிசையாக கூட்டணி வச்சுக்கிட்டே வரல. கடந்த காலத்துலேயும் இது அப்படியே இது வரைக்கும் நிரந்தர கூட்டணியாக இருந்துக்கிட்டு வரல. தேவைக்கு ஏற்ப பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சியில் மாறி மாறி தான் வந்திருக்கு. இந்த தேர்தலையும் கூட்டணி பற்றி உள்ளாட்சி தேர்தலில் பேசணும், இடங்கள் பகிர்ந்து கொண்டோம். அது 20,000 இடங்கள், அதனால் இங்கே பகிர முடியாதனால மாவட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. சில இடங்களில் சுமுத்தா முடிஞ்சது, சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கிட்டாங்க. வாபஸ் வரைக்கும் டைம் இருந்தது. இந்த நிலையில் தேர்தலை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகிற போது இப்போ டிசம்பர் 31க்குள்ளே கோர்ட் ஆர்டர் படி தேர்தல் நடத்தணும். இப்படி வர்ற போது திருப்பி தொடர்ந்து பேசுவோம். ஸோ அது கூட்டணிங்கிறது வேறு, நான் பேசிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைங்கிறது வேறு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே நீங்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், மாநில அளவில் மாநகராட்சி அளவில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம்ன்றது இந்த தேதியில் செல்லாது. புதிதாக இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒப்பந்தம் செல்லாதுன்னு இல்லை, தேர்தலே செல்லாது. தேர்தல் ரத்தாயிடுச்சு. அதனால போட்ட வேட்பு மனுக்கள் திமுக காங்கிரஸ் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ண நீங்க பிரிச்சுக்கிட்ட இடங்களை இல்லை, வேட்பு மனுக்கள் அது செட்டில் ஆனது கிடையாது. வேட்பு மனுக்கள் எல்லாமே ரத்தாயிடுது. சரி, சில இடங்களில் கேட்ட இடங்கள் இப்போ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் கேட்ட இடங்கள் கிடச்சி கொடுத்துருக்காங்க, அங்கே சந்தோஷமாக இருந்தாங்க. வேலூர் மாதிரி சில இடங்களில் கிடைக்கல. ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. அப்போது வேட்புமனு தாக்கல் 2 பக்கம் பண்ணியிருந்தாங்க. இது முற்றிலும் அது பேச்சுவார்த்தை முடிந்து வாபஸ் தேதி வரைக்கும் இருக்குது. ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு அந்த இடத்த கொடுக்கலாம். இந்த சூழ்நிலையில் தேர்தல் ரத்தாயிடுச்சு. அதனால் தேர்தல் ரத்தானதுனால திருப்பி அது ஏற்கனவே முற்றுப்பெறல பேச்சு. ஆக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, மீண்டும் தொடர்ந்து நடக்கும், பேசுவோம். ஸோ தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்றது இறுதியானதல்ல உங்களுக்கு? போன தடவை அதை பேசிகிட்டு இருந்தோம். சில இடத்துல நிறைவு பெற்றது. மாவட்டங்களில் 20,000 இடத்துல பேசணும். 20,000 இடத்துக்கு தேர்தல் சின்னத்தில்.
சில மாவட்டங்களில் முடிஞ்சது, சில மாவட்டங்களில் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ தேர்தலே ரத்தாயிடுச்சு. அதனால இப்போ திருப்பியும் வந்து அந்த எந்தெந்த இடங்களில் எப்படி பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே இருக்கிறது பகிர்ந்து கொண்டதின் அடிப்படையில் மேலும் தொடர்ந்து பேசுவோம். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட ஒரு கசப்பு உணர்ச்சி, நீங்களே கூட ஒரு மாலை நேரத்தில் போய் பேசுனீங்க அறிவாலயத்தில், பேசிவிட்டு வெளில வந்த போது கூட உங்களுடைய கசப்புகளை மறைத்து கொண்டு பேச்சு தொடர்கிறது அப்படின்ற மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பேச்சு தொடர்கிறது அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. கூட்டணி நான் சொன்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 30 மாவட்டங்களில் 20,000 இடங்களில் பேச்சுவார்த்தையில் சில இடங்கள் அதிகமாக கேட்கறது, சில இடங்கள் குறைவாக இருக்கிறது, கொடுத்த இடங்களில் திருப்தி அதிருப்தி இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருப்பது சகஜம். அது அப்படி பேச்சுவார்த்தை வர்ற போது யார் மட்டத்தில், தலைவர்கள் மட்டத்தில் பேசி தான் சரி செய்யணும். அதனால் முதல் தடவை பேசிட்டு வந்தோம். அப்புறம் சில பிரச்சனைகள் சில இடங்களில் இருந்தது, 2வது தடவை பார்த்து பேசணும். இப்போ மெட்ராஸில் 4-5 பத்திரிகைலாம் 4-5 மெட்ராஸில் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நாம் போய் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசின பிறகு ஒரு எண்ணிக்கை 14 உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. ஸோ இது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவசியமானது, தேவையானது, தேவையின் அடிப்படையில் சந்திக்கிறோம், பேசுகிறோம். வெளியே வந்து பத்திரிகை கொடுக்கும்போது கசப்புணர்ச்சியை மறைத்து கொண்டு, நான் கசப்புணர்ச்சியில் இருந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மாதிரி இருந்தாலும் நான் அது மறைச்சிக்கிட்டு சொன்னேங்கிறதெல்லாம் எப்படி, அதெல்லாம் யூகமாக நீங்கள் சொல்கிறது. நான் வந்து பேசினது தான் வெளியே சொன்னோம். ஸோ டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக தான் செயல்பட்டுருக்கோம். கட்சி ரீதியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள், இந்த பேச்சுவார்த்தைன்றது உங்களுக்கு திருப்தியா? இன்னொன்று, மீண்டும் பேசணும் இடங்களை பற்றி அப்படின்னு சொல்கிறத திமுக ஏற்குமா? இல்லைங்க, ஏற்கனவே பேச்சு முடியலைங்கிறேன்னு. பல மாவட்டங்களில் பேச்சு முடியலை. 2 பேருமே சில மாவட்டங்களில் போட்டிருந்தாங்க. அதற்கெல்லாம் வாபஸ் வாங்கிறதுக்கான நாள் இருந்தது, தேதி இருந்தது, டைம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் தேர்தல் ரத்தாயிடுச்சு. அப்போ திருப்பி பேசி தானே முடிவு பண்ணணும். இப்போ வேலூரில் ஒரு இடம் கூட இல்லைன்னா திருப்பி எத்தனை இடங்கிறத பேசி தானே முடிவு பண்ண முடியும். அது அவங்களும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்களும் ஒத்துக்குவாங்க, நாங்களும் ஒத்துக்குவோம், திருப்பி பேசுவோங்கிறேன். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி 2 பொலிட்டிக்கல் மூவ் ஒரே நாளில் நடந்தது. ஒன்று, திரு ஜி.கே. வாசன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். சந்திச்சுட்டு வந்து ஜி.கே. வாசன் சொன்னார், கூட்டணி அமைவதற்கு, மக்கள் நலன் கருதி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற கருத்தை சொன்னார். அதற்கடுத்த சில மணி நேரங்களில் நீங்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சந்திச்சிங்க. தமாகவை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனை காங்கிரஸ் தரப்பில் விதிக்கப்பட்டுச்சா? காங்கிரஸுக்கு அதில் என்ன நிலைப்பாடு? அது மாதிரி வந்து அந்த கட்சி கூட்டணி பேச போனாரா, கூட்டணி குறித்து பேசினாரா, மேலும் ஏன் அவர் கூட்டணியில் இடம்பெறவில்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து தமாகவுடைய தலைவரை பார்த்து தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்காவது பத்திரிகைகளையோ தொலைக்காட்சியிலையோ தமாகவை சேர்க்கக்கூடாதுன்னு நான் எப்பவும் எந்த கருத்து நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும். தமாகவை சேர்ப்பதற்கு காங்கிரஸுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லலாமா? அப்படி நான் சொல்லவும் இல்லையே. சேர்க்கணும்னு சொல்லலை, சேரவானான்னு சொல்லலை. திமுக சார்பில் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்தார். என்ன அறிக்கை கொடுத்தாருன்னா, போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள்லாம் எங்கள் கூட்டணியில் இருந்ததோ அந்த கூட்டணி கட்சிகளோடு தான் பேசுவோம், அவர்களோடு எங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசினார்னு திமுக சார்பில் அறிக்கை வந்தது. நான் ஒரு அறிக்கையும் கொடுக்கல. திமுக சார்பில் பழைய கூட்டணி பின்புலம் நீங்க, அந்த அறிக்கையின் பின்புலம் உங்களுடைய சந்திப்பு. திமுக பெரிய கட்சி, திமுக என்ன முடிவு எடுக்கணுங்கிறத திமுகவுடைய தலைவர் கலைஞர், அதில் இருக்கிற பேராசிரியர், முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், ஸோ இவங்க எடுக்க வேண்டிய முடிவை வந்து நான் இவங்க மேலே எந்த முடிவையும் திணிக்க முடியாது. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நீங்க சொல்ற கருத்து எந்த கூட்டணியும் ஆயுட்கால கூட்டணி அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. அது அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டாண்டு தான். எந்த கூட்டணியுமே ஆயுட்காலத்துக்கு ஒப்பந்தம் எழுதி தரக்கூடிய கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி தானே வருது. ஆனால் ஒரு கூட்டணியில இருக்கும் போதே, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இருக்கு, 30ஆம் தேதி டிசம்பருக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு கூட்டணியில் இருக்கும் போதே இந்த கருத்தை சொல்றீங்களே, எதனால? நீங்க கேட்டதுனால சொல்றேன். கேட்டாலும் பல விஷயத்தை சொல்ல மாட்டீங்களே. இல்ல அது வேற, எது சொல்லணுமோ அதுதானே சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்க, போன தடவை இல்லையா இப்போ இருக்க, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்தது தேர்தலுக்காகவா கூட்டணிக்காகவா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொன்னேன். இப்போ நான் அதை வந்து எம்பிஏ தேர்தலை பற்றி பேசலை, அடுத்து வர எம்எல்ஏ தேர்தல் பேசலை, அதெல்லாம் 5 வருஷம் இருக்குது, 3 வருஷம் எம்பிக்கு இருக்குது. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இருந்தது, இருக்கிறது, இருக்கும், பேசுவோம் தொடர்ந்துன்னு சொல்லியிருக்கேன். இல்ல ஆயுட்கால கூட்டணி இல்லைன்னு ஒரு கூட்டணி இருக்கிற நேரத்துல சொல்லும்போது அந்த கூட்டணி கட்சி எப்படி எடுத்துக்கொள்ளும்? அது ஏங்க அதே திமுக கோவித்துக் கொள்ளாலும் பரவாயில்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? அது மாதிரி நான் ஏன் வரணும்? அவங்களும் கோவிச்சுக்கலையே. நீங்க இடையில இருக்கவங்க தானே அதுக்காக வருத்தப்படுறீங்க. அவங்க நான் சொன்னதை பத்தி எதுவும் வருத்தப்படல, நானும் வருத்தப்படல. நான் என்ன சொன்னது யதார்த்தமான இயற்கையான உண்மைங்க. இந்தியாவில் எந்த கட்சியோடு ஆயுள் காலத்தில் கூட்டணியாக தொடர்ந்து இருந்திருக்கு, கடந்த காலங்களில் இருந்திருக்கு.
இல்லையே, மாறி மாறி தேர்தல் நேரங்களில் மாறி மாறி தான் கூட்டணிகள் வந்திருக்குங்கிற யதார்த்தமான உண்மையை, வெளிப்படையான தெரிந்த உண்மையை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லைங்கிற மாதிரி வெளிப்படையான உண்மையை சொன்னேன். அதில் என்ன அதில் என்ன தவறு இருக்குது? அதில் வந்து உள்ளர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லையே. எந்த கூட்டணியும் நிரந்தரமில்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று அது கேட்டதுனாலங்க, அதை பற்றி அந்த கூட்டணி பற்றி பேச்சு வந்ததுனாலையும், கூட்டணிகள் மாறுமா, அது வருமா, இது வருமானு சொன்னதுனால, கடந்த காலத்தை பற்றியெல்லாம் பேசினதுனால, கடந்த காலத்திலையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இல்லை, மாறி மாறிலாம் கூட்டணி இருந்திருக்கிற கடந்த கால சம்பவங்களை சுட்டி காட்டினேன். இது திமுக காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அது. கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பார்ப்போம். எதிர்காலத்தில் இந்த கூட்டணியோடைய நிச்சயத்தன்மை என்ன? நிச்சயத்தன்மை நிச்சயமானதான் கூட்டணி இருக்குது. இப்போ கூட்டணி இருக்கிறது, கூட்டணி தொடரும். தான் சொல்லிட்டு தான் இருக்கேன் திருப்பி. 2G வழக்கில் தீர்ப்பு வர்ற நேரத்தில் தீர்ப்பு வரக்கூடும். எனவே உத்தரப்பிரதேச தேர்தலில் இது பாதிக்கும். எனவே திமுகவிலிருந்து சற்றே விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டதாகவும், அந்த மேலிடத்தின் உத்தரவைத்தான் நீங்கள் செயல்படுத்தி வர்றீங்க, உங்களோட மிஷன் அப்படின்றது வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசியல் விவரம் தெரிந்தவங்க சொல்கிறாங்க. வழக்குகள் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமில்லை, பல கட்சி தலைவர்கள் மேலே வழக்குகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பின்னணியாக வச்சு நீங்கள் ஒரு கற்பனையை, ஒரு கதையை உருவாக்கி அந்த கதைக்கு என்ன வசனம் எழுத சொன்னால் அதுக்கு நான் தயார் இல்லை. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய செயல்பாடு, உங்கள் கதைக்கு நான் வசனம் எழுத முடியாது. உங்கள் கதைக்கு நீங்களே தான் வசனம் எழுதிக்கிறணும். நீங்கள் ஒரு என் கதை இல்லை, உங்கள் கதை, அதோட பிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஒரு புதிய கதையை தேர்வு செஞ்சு நானே வசனம் எழுதுறேன். அதற்கான வசனம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான பாத்திரங்களை நீங்க தேர்வு செய்துட்டு இருக்கீங்க, அதற்கான சீன்ஸ் அமைத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இன்னைக்கு சமகாலத்தில் அரசியல் மட்டத்தில் பேசப்படுது. பேசலாம், அது பேசுவருடைய உரிமை. நான் வேணான்னு சொல்லி என்ன வேணான்னு பேசலாம். நான் என்னங்கிறத நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்துக்கிட்டு இருக்கேங்கிறத நான் தான் சொல்லணும். இன்னொருத்தர் நீங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய போகிறேன், எங்கள் தலைவர்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் எப்படி செயல்படுறேன் அப்படிங்கிறத நான் கூடிய வரைக்கும் நான் வந்து வெளிப்படையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றவர்கள் இப்படி சந்தேகப்படுறாங்க, யூகிக்கிறாங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாநில தலைவரை நியமிக்கிறதுக்கு காங்கிரஸ் தலைமை அவகாசம் எடுத்துக்கொண்டது, அதிக அவகாசம் எடுத்துக்கிட்டது தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரை நியமிக்கிறதுக்காக தான் இருக்கணும். அண்மை காலத்தில் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு உங்களை நியமிச்சிருக்காங்க. உங்களை நியமித்ததற்கான நோக்கம் அல்லது உங்களுக்கு தரப்பட்ட உங்களோட மிஷன் அப்படின்றது என்ன? என் மேலே என்ன நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றுகிற விதத்தில் காங்கிரஸை பலப்படுத்துறது, வலுப்படுத்துறது, அமைப்பு ரீதியாக காங்கிரஸை வந்து வலுவான ஒரு அமைப்பாக மாற்றுவது, அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கும். எல்லா தலைவர்களையும் கோஷ்டி குரூப்பிசம் இல்லாமல் எல்லா தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செயல்படுவது. இதுதான் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒரு பிறந்த காமராஜர் இருந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி பலமான அமைப்பாக இருந்தது, இப்போ அதற்கு பின்னால் ஒரு 50 வருஷமாக காங்கிரஸ் வந்து ஆட்சியில் கிடையாது. இந்த காங்கிரஸை பலப்படுத்தணும், வலுப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய மிஷன். அதான், வேற ஒன்றும் கிடையாது. திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் உங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், அவர் சொல்கிறார், எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பி நரேந்திர மோடி அரசு வேவு பார்க்கிறது, இருக்கிற ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை, மாநில கட்சிகளுடைய ஸ்திரத்தன்மையை நிலைகுலைய வைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை பட்டவர்த்தனமாக குற்றச்சாட்டாக சொல்கிறார். அந்த குற்றச்சாட்டில் ஏதேனும் ஆதாரம் இருக்கா, அதில் மெய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எய்ம்ஸிலிருந்து வந்த மருத்துவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எய்ம்ஸிலிருந்து, அது மத்திய அரசு சார்ந்த மத்திய அரசினுடைய நிறுவனமான ஒரு அமைப்பு, அது அங்கே இருக்க அந்த மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்து சிகிச்சைக்காக வந்தார்கள், சிகிச்சை அளிப்பதற்காக வந்தார்கள். அப்படி எய்ம்ஸிலிருந்து வந்த மருத்துவர்களை நான் மருத்துவர்களாகத்தான் பார்க்கிறேன், வந்த டாக்டர்களை நான் டாக்டர்களாகத்தான் நான் பார்க்குறேன், அவ்வளோதான். மாநில அரசை நிலைகுலைய செய்யறதுக்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். இல்லை, அவருக்கு கிடைச்ச ஆதாரங்கள், ஏதோ ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாருன்னா, அப்படி மத்திய அரசு வந்து தலையிட்டு மாநில அரசை வந்து நிலைகுலைய வைக்கிற முயற்சியெல்லாம் ஈடுபட்டால் அந்த ஜனநாயக விரோத செயலை காங்கிரஸ் வந்து கண்டிக்கும். எந்த மாநில அரசையும் குலைக்கிறதோ அதுக்காக வந்து மத்திய அரசு செயல்படுமே ஆனால் அதை கண்டிப்பாக அது ஜனநாயக விரோதமான செயல் என்று காங்கிரஸ் கண்டிக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அரசியல் ஆரம்ப காலம், தொடக்கம், அதனுடைய எழுச்சி அப்படின்றது அதிமுக சார்ந்த ஒன்று. ஒரு நீண்டகால அதிமுககாரராக, அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். இப்போ அதிமுக உள் விவகாரங்கள்லையும்
அதனுடைய எதிர்காலம் பற்றியும் உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சா? நான் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். அதிமுகவில் படிச்ச எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் இருந்தேன். செல்வி ஜெயலலிதாவில் இருக்கிற போது அவர் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவராக இருந்தேன். அவர் தனி அணியாகவோ அல்லது கட்சி ஒன்றாகவோ செயல்படும் போது அந்த கட்சியில் பொருளாளராக துணை பொதுச்செயலாளராக இருந்திருக்கேன். அது உண்மைதான். இதெல்லாம் ரகசியம் எதுவும் கிடையாது. எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிந்த வெளிப்படையான உண்மைகள். ஆனால் இப்போ நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். என்னுடைய கவலை காங்கிரஸ் கட்சியை பற்றியதை தவிர, காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பது தான் என்னுடைய கவனம், அக்கறையை தவிர, அது அதிமுக என்பது இப்போது இன்னொரு கட்சி, இன்னொரு தலைமையில் சில ஜெயலலிதாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சிக்கு நான் அதை எப்படி நடத்துவது, என்ன செய்வது என்பதை பற்றி யோசிக்கவோ, அதை வழிநடத்தவோ அல்லது ஆலோசனை சொல்லவோ அதற்கான தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இல்லை ஒரு வெல்விஷரா? இல்லை, வெல்விஷர்னா எனக்கு என்னுடைய கட்சி தான் வெல்விஷர் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸை காங்கிரஸை பலப்படுத்துவதற்கு, காங்கிரஸை வலிமை ஆக்குவதற்கு நான் என்ன செய்யலாமோ அதை தான் யோசித்து செயல்படுவேன். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.